This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple thoughts. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கணேசனும் சாவித்திரியும் 2 பையன்களையும் கூட்டிக் கொண்டு நேராக வக்கீல் ஆபீஸுக்கு வந்திருந்தனர். வக்கீல் ராஜையா இன்னும் வந்திருக்கவில்லை. குமாஸ்தா ராஜேந்திரன் அவர்கள் அமரச் சொல்லி டீ வாங்கி தந்தான். பையன்கள் இருவரும் அலுவலக வாசலில் நின்று விளையாடிக் கொண்டிருந்தனர். சாவித்திரி வெளியே வந்து குழந்தைகளை அதட்டினாள். அப்போது தான் உள்ளே வந்த வக்கீல் ராஜையா, சாரி கணேசன், கொஞ்சம் லேட்டாகி விட்டது. ரொம்ப நேரமாக காத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். இல்லை ராஜையா, இப்போதுதான் வந்தோம் என்றான் கணேசன். ஒரு நண்பனாக நான் சொன்ன விஷயங்களை யோசித்து பார்த்தாயா கணேஷ்? வக்கீல் பேப்பர் பார்த்து கொண்டே கேட்டார். ராஜையா, இதை பற்றி உன்னிடம் நான் நிறைய பேசிவிட்டேன். சாவித்திரியும் கூட ஓரிரு முறை சொல்லி இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். இருவரும் விரும்பி விவாகரத்து வாங்கிக் கொள்ள விரும்பும் போது திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லி என்னாக போகிறது என்றான் கணேசன். ஜன்னலை பார்த்து கொண்டு வெளியே விளையாடி கொண்டிருந்த பையன்கள் உள்ளே ஓடி வர, அப்பா, அண்ணன் அடிக்கிறான் என்று சின்னவன் புகார் சொல்ல, பிடிப்பில்லாமல் ஏதோ போய் வீணாக சண்டையிடக்கூடாது, போய் வெளியே நின்னுங்கள் என்றாள் சாவித்திரி. மூத்த பையன் கணேசனிடம் வந்து, அப்பா, ஐஸ்கிரீம் வாங்க காசு கொடு என்றான். கணேசன் பையில் இருந்து பணம் எடுத்து கொடுக்க இருவரும் ஐஸ்கிரீம் வாங்க ஓடினார்கள். நான் இருவரிடமும் தனித்தனியாக கொஞ்சம் பேசலாமா என்று வக்கீல் ராஜையா கேட்க, நீங்கள் பலமுறை இவ்வாறு பேசியாகிவிட்டது வக்கீல் சார், முறைப்படி விவாகரத்திற்கான வழியை பாருங்கள் என்றார் சாவித்திரி. இல்லை சிஸ்டர், ஒரு குடும்பம் சிதைந்து போவதை பற்றி நினைக்கும் போது, அதுவும் என் நண்பன் தனித்து நிற்பதை குடும்பம் பார்க்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் தான் என்று வக்கீல் ராஜையா சொல்லி முடிப்பதற்குள், ஏ ராஜையா, வீணாக போட்ட உன்னையே குழப்பிக்கொள்ளாதே. ஒரு வக்கீலாக இருந்து எங்களுக்கு விவாகரத்திற்கான முடிவை கவனித்து கோர்ட்டு மூலம் ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடு போதும் என்றான் கணேசன். இதற்கு காரணம் தான் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் ராஜையா. எத்தனை முறைதான் இதை கேட்பீர்கள்? இருவரும் வேலை செய்கிறோம், நல்ல முறையில் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில் இருவருக்குமே பிடிப்பில்லாமல் ஏதோ கடமைக்காக வாழ்கிறோம். இதிலே எதற்காக ஒருவரை எதிர்பார்த்து ஒருவர் உட்கார்ந்து கொண்டு திடீரென்று பிரித்தி வந்தால் ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட்டும் கொண்டு எதற்காக ஜீவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? ராஜையா சார், உங்களால் முடியாது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள். நாங்கள் வேறு யாராவது நல்ல வக்கீலாக பார்த்துக் கொள்கிறோம் என்றான் சாவித்திரி. அப்போதுதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு உள்ளே வந்த பையன்களை கவனித்த வக்கீல், ஆமாம், இவர்களை பற்றி நினைத்து பார்த்தீர்களா என்று கேட்டார். அதெல்லாம் தீர்த்தமாக முடிவு செய்தாகிவிட்டது. மூத்தவன் என்னிடமும் இளையவன் சாவித்திரியிடமும் வளர வேண்டும் என முடிவாகிவிட்டது என்றான் கணேசன். இந்த குழந்தைகளுக்கு உங்கள் விவாகரத்தை பற்றி தெரியுமா? அது அவசியமானதாக தெரியவில்லை என்றார் சாவித்திரி. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக தெரிய வேண்டும். நான் வேண்டுமானால் கேட்கட்டுமா வக்கீல் சார்? திரும்ப திரும்ப நீங்கள் விவாகரத்து வேண்டாம் என்பதைத்தான் பேசுகிறீர்கள். இனி நாங்கள் வேறு வக்கீல் பார்த்துக் கொள்வதுதான் நல்லது என்று தோன்றுகிறது எழுந்தால் சாவித்திரி. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று வக்கீல் சொல்ல, ஐஸ்கிரீம் தின்று முடித்த மூத்த பையன், அம்மா துடைத்து விடு என்று ஓடி வந்தான். அவனுக்கு துடைத்து விடவும் பின்னால் வந்த இளைய பையன், அம்மா, எனக்கும் ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கிறது, துடைத்து விடுங்கள் என்றான். சாவித்திரி அவனுக்கும் துடைத்துவிட திரும்பவும் இருவரும் ஓடி விளையாட ஆரம்பித்தார்கள். இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பிரித்து கொண்டு போக பார்க்கிறீர்களா என்று கேட்டார் வக்கீல் ராஜையா. அது இதை பற்றி நான் ஒரு நாளும் யோசித்து பார்க்கவில்லை என்றான் கணேசன். என்ன சாவித்திரி, நீங்க சொல்லுங்கள்.
இந்த இளம் பிஞ்சுகளுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பாழாக்கித்தான் நீங்கள் விவாகரத்து வாங்கிக் கொள்ள வேண்டுமா? இவர்களுக்காகவாவது சேர்ந்து வாழக்கூடாதா என்றார் வக்கீல். சாரி வக்கீல் சார், இந்த கோணத்தில் நான் யோசித்து பார்க்கவில்லை. எனக்கு கணேசன் மேல் எழுந்த வெறுப்பில் விவாகரத்து கிடைத்தால் போதும் என்று எண்ணியிருந்தேன். இனி விவாகரத்தை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வருகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கணேசன்? நீ சொன்னால் சரிதான் என்று சொன்ன கணேசன் அவளோடு கிளம்பினான். வக்கீல் ராஜையா நிறைவோடு புன்னகைத்துக் கொண்டார்.